வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் முருகன் வெற்றிவேல் யாத்திரை ஒன்றை நடத்தப்போவதாக அறிவித்திருக்கிறார். இந்த யாத்திரை நடந்தே தீரும் என்று அவர் உறுதிபட கூறுகிறார். நவம்பர் 6ஆம் தேதி துவங்கி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட டிசம்பர் 6ஆம் தேதி இந்த யாத்திரை முடியப் போகிறார். இது மோடி ஆட்சியின் சாதனைகளை பரப்புகிற யாத்திரை என்று கூறுகிறார். அப்படியானால் முருகக் கடவுள் பெயரை இதற்கு ஏன் வைக்க வேண்டும்? பக்தியின் பெயரால் நடக்கின்ற ஊர்வலம், எனவே இதை தடுக்க முடியாது என்ற போர்வையில் பதுங்கிக் கொண்டு அரசியல் ஊர்வலம் ஒன்றை இவர்கள் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த கட்சி தாங்கள் ஆட்சி செய்கிற பாஜகவின் உத்தரவை கூட மதிக்கிறதா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. மத்திய அரசு இன்னும் ஊரடங்கு உத்தரவை முழுமையாக தளர்த்தவில்லை. மாநில அரசும் ஊரடங்கு உத்தரவை முழுமையாக தளர்த்தவில்லை. 2 மாநில அரசுகளும் மத்திய அரசும் ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்தி கொண்டிருக்கிற நேரத்திலேயே சொந்த கட்சி ஆட்சி செய்கின்ற மத்திய அரசு நடத்துகிற ஊரடங்கு உத்தரவை மீறுகின்ற ஒரு யாத்திரையை பாஜக எப்படி நடத்துகிறது? இதற்கு தமிழக அரசு அனுமதிக்க போகிறதா என்பதுதான் இப்போது எழுந்திருக்கிற ஒரு கேள்வி. பாரதிய ஜனதா கட்சியில் அண்மை காலமாக நாட்டில் வன்முறை தூண்டக்கூடிய சமூக விரோத சக்திகள் ஏராளமாக இணைந்திருக்கிறார்கள். செல்கின்ற இடங்களிலெல்லாம் இவர்கள் கலவரத்தை உருவாக்க மாட்டார்கள் என்பதற்கு எந்த உறுதிமொழியும் இல்லை. 6ஆம் தேதி மசூதி இடிக்கப்பட்ட நாளில் ஒரு பதட்டத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் மதத்தின் பெயரால் நடத்தப்படுகிற அரசியல் ஊர்வலம் இது. தமிழ் மாநிலம் பிரிந்த நாளான தமிழ்நாட்டை தமிழர் நாடு விழாவாக கொண்டாடுவதற்கு மொழியின் அடிப்படையில் நடத்துகிற பேரணிக்கு தடை போடுகிற அரசு ஒரு கடவுளின் பெயரால் நடத்தப்படுகிற அரசியல் ஊர்வலத்திற்கு அனுமதிக்கும் என்று சொன்னால், இந்த ஆட்சி பாஜகவுக்கு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற முதுகெலும்பில்லாத ஆட்சி என்ற குற்றச்சாட்டு மேலும் மேலும் வலிமைப்படுவதாகவே அமைந்துவிடும். தமிழ்நாடு அரசு இதை நிச்சயம் அனுமதிக்கவே கூடாது. அனுமதிக்கப் போகிறதா இல்லையா? பொறுத்திருந்து பார்ப்போம்.